அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வராது. ஏன்னா அந்த குழந்தைனால உள்ள பாசம் தூக்கி முத்தமிட்டு அந்த கையை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் அந்த கூடை பிடிக்க போவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க. இந்த குழந்தை அந்த கையை விட்டு துழாவின உடனே மறுபடியும் சாப்பிடும் போது அமைதியும் ஆற்று இனிது. நீதானே குடிக்கிறீங்களா? அப்போ ஏற்கனவே சாப்பிட்டதை விட இருந்த சுவையை விட இந்த குழந்தை கையை விட்டு துழாவின உடனே அதிகமான சுவை இருக்குமா? அமைதியும் ஆற்று இனிது தம்மக்கள் சிறுகை அலாவிய கூழ் அப்படின்னு சொன்னா இது புண்ணிய சரித்திரம். இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரத்தை இயற்றிய ஆசாமி யாரு? அவரு சூரியனுக்கு சமம். சூரியன் தான் அவரு. ஆமா, கிருஷ்ணனாகிய கண்ணன் யானோ நீங்களோ சந்திரனுக்கு சமம். அப்படி இருந்தாலும் இருந்த போதிலும் அதாவது கண்ணன் பிறப்பு ஓவிய சிறப்பு கிருஷ்ணன் லீலை என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய சரித்திரத்தை இயற்றிய நாடக ஆசிரியர் கடலூர் தேவமா நகர் டி.ஆர். ராஜகோபால் நாடக ஆசிரியர். அந்த நாடக ஆசிரியருக்கு ஆசிரியர். ஆமா, அது முனுசாமி என்று சொல்லக்கூடிய நாடக பேராசிரியர் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் நாடக ஆசிரியர் ஒரு பெருத்த பேராசிரியர். அவரே பேராசிரியர். பல நாடகங்களை எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட தாசம் பேசாதா போறவங்க சத்தம் போடாத எழுந்து போங்க. நாய் வந்து காணிக்கல்ல குடிச்சிக்கலாம் அடிங்க அதான் வச்சு நடக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த முனுசாமி நல்ல நாடக ஆசிரியர் இயற்றியது. நயன வார்த்தைகள் மிக பேசி அன்பாய் அறிந்திடுவேன் நேசி அயன விழியலங்கும் அன்னையால் அடைத்த செய்தி. அதாவது இந்த கண்ணன் ஐயா என்ன அப்படி இந்த புண்ணிய சரித்திரம் அதாவது எப்படி சொன்னா இந்த கண்ணனுக்கு நாம் தான் ஆண்டவன் நாராயணன் அப்படி என்ற விவரம் தெரியாது சாமி. அதாவது கொஞ்சம் குழந்தை பருவமா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கின்ற பொழுது இல்லையா சில காரணங்கள் முடிந்த பின்பு நாரத பெரியவர் அசோதை அம்மா வீட்டுக்கு போறாரு. போன உடனே அந்த குழந்தையை பார்த்து தவழ்ந்து போகின்றதா நாரதரை. அவ என்ன செய்யறாரா நாரதரு அந்த குழந்தையை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கரத்தால் சுவாமி என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க. அதாவது இதயத்துல கைய வச்சு சுவாமி என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு கேட்டாராம்.
அப்படி கேட்ட உடனே இதை அசோதை அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. பார்த்துட்டு என்ன கேக்குறாங்க, சுவாமி என் குழந்தை சிறிய பிள்ளை ஏதும் அறியாத குழந்தை அந்த குழந்தைய போயிட்டு சுவாமி என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நடந்த வரலாற்றை எல்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது. ஆனா போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, இப்போ நான் சொன்னேன் இப்பொழுது நான் சொன்னேன் இந்த கதைகள் அனைத்தும் உங்களுக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்கின்றார் நாடகாசிரியர் முனுசாமி. கலைஞரை கௌரவ தன்னை ஒடித்திட பாலனாய் பிறந்தேன் பாரதம் முடித்திட அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இந்த பூர்வீகத்தெல்லாம் பார்க்காதவா அவங்க எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? சரி, போகட்டும். முன்னோர்கள் சென்ற வழி, நாம் செல்வது அது முறை. எத்தன்மைக்கு இணங்க அப்பேற்பட்ட நாடகம் இயக்கி அந்த நாடகத்தை நடத்த காரணமாக இருந்த ஒப்பற்ற அம்மா திரௌபதி அம்மன் பாதங்களை வணங்கி நகர தலைவர் நாட்டாண்மை கூழ் தர்மரட்சா அச்சர் முதற்கொண்டு நகர அஜேஷம் சபைகள் நூல்கள பெரியவர்கள் தாய்கண்டைமார்கள் சகோதரர்கள் வாலிபர் நண்பர்கள் நாடக ரசிகர்கள் நாடக உரிமையாளர் கஞ்சனூரை அடுத்த பூண்டி நகருக்கு ஆனந்த செல்லும் ஐயா அவர்கள் மற்றும் பல நாடக ஆசான்கள் துணை கொண்டும் சகல கலைஞர்கள் தோழர்கள் துணை கொண்டும் வெற்றிவேல் நாடக சபா நடந்தேறி வருகின்ற அத்தனமானவர்களுக்கும் ஏது மரியன் ஒன்றியன் கரும்புப்பை சிறந்தாட்சி பாரம் தொட்டார்கள். அம்மா தேடி வரதுக்குள்ள அண்ணா பலராமா அன்னை தேடி வருவதற்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா இருந்தா பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க.